அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூ. யார் இந்த பொண்ணு? ஊருக்கு புதுசா தெரியுது. இங்க வந்து கோவில் வாசல்ல படுத்துக்கிட்டு கூப்பிட்டு பாப்போமா? மா இங்க பாரு, இந்த பொண்ணு யாருமா? நீ எழுந்திருக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை மயக்கம் கயக்கம். மா இங்க பாரு, எதுக்குமா இங்க வந்திருக்க? யார் நீ? என்னடி, யார் அது? அம்மா தெரியலம்மா. யாதி அது? நம்ம ஊருக்கு புதுசா இருக்கு. அதான் தெரியலம்மா. கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தா எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க. எழுந்திருக்க மாட்டேங்கிறாளா? போய் தண்ணி கொண்டு வா. சரிங்கம்மா. ஏய் இந்தம்மா பொண்ணு, யார்மா நீ? என்ன கொஞ்சம் கூட அசையாம உட்காந்துட்டு இருக்கா? அடியே தண்ணி கொண்டு வந்தியா? இதோ வரேம்மா. வா வா. யார் இவ? எந்த ஊர்க்கார பொண்ணு? மா இந்தாங்கம்மா தண்ணி. கொண்டாடி. ஏ பொண்ணே, இங்க பாரு. இங்க பாரு. அம்மாவா? இங்க பாருமா. ஏ பொண்ணு எழுந்துரு. யார் நீ? என்னம்மா, என்னாச்சு? யார்மா நீ? எங்க இருந்து வார? ஏய் என்னம்மா, ஏன் அழுகுற? உங்க அம்மா எங்க? என்னம்மா, என்னாச்சு? அம்மாவை காணுமா? என்னாச்சு? நீ யாரு? ஏதாவது சொல்லு, அப்பதானே எங்களுக்கு தெரியும். சந்தோஷமா இருந்தேம்மா. இப்ப நீ இல்லாம நான் என்ன பண்ண போறேன்? இது எந்த ஊர்? இவங்கெல்லாம் யாரு? எதுவுமே தெரியலையே. அம்மா அதுவும் இல்லாம நானே உன்னை கொன்னுட்டேன், கொலைப்பழியோட இங்க வந்திருக்கேம்மா. நான் இப்ப என்னம்மா பண்ண போறேன்? என்னம்மா, என்ன யோசிக்கிற? யாருன்னு சொல்லு. நம்ம யாருன்னு சொன்னா திரும்பவும் ஊர் தலைவன்ட்ட கொண்டு போய் விடுவாங்க, இல்லனா போலீஸ் ஸ்டேஷன்ல விடுவாங்க. இதுக்கான அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டா எனக்காக உயிரே விட்டுருக்கா. இல்ல, நம்மள பத்தி எதுவும் சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது. எடி, இந்த பிள்ளைக்கு என்ன ஏதுன்னு தெரியல, ரொம்ப பயந்து போய் இருக்கா. நீ போ, என் மவனை கூட்டிட்டு வா. ஹாஸ்பிட்டலுக்குனா கூட்டிட்டு போய் என்ன ஏதுன்னு பாப்போம். சரிங்கம்மா. போ, என் மவனை உடனே வர சொல்லு. இதோ உடனே போறேம்மா. என் மகனை வர சொல்லிருக்கேன். எங்க வீட்டுக்கு வாரியா? இங்க இந்த ஊருக்கு எப்படி வந்த? உங்க சொந்தக்காரங்க பந்தக்காரங்க தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லாம இங்க எப்படி வந்த? தெரியலையா? உங்க அம்மான்னு சொன்ன, அம்மாவை எங்க? சரி நீயா சொல்லும் போது சொல்லு, அழுகாத. வா, என் வீட்டுக்கு நான் போலாம். என்னம்மா நீ, சொந்த பந்தம் தெரிஞ்சவங்க யாருமே இல்லைங்கிற, அம்மாவை பத்தி கேட்டாலே அழுகுற. இந்த கோயில்ல எவ்வளவு நேரம் இங்க தனியா உட்காந்துட்டு இருப்ப? எழுந்து வா, என் வீட்டுக்கு போலாம். வீட்டு வேலையெல்லாம் பாப்பேல. இந்த ஊர்லயே எங்க குடும்பம் தான் பெரிய குடும்பம். பயப்படாம வா, என் வீட்டு வேலையை பார்த்துட்டு எங்க வீட்லயே இருந்துக்கிறியா? இவங்கள நம்பி போலாமா? ஊரு வேற தெரியாத ஊரு. வைக்கோல் வண்டி இங்கதான் நின்னுச்சு. அப்படியே இறங்கி இந்த கோயிலுக்கு வந்துட்டோம். இனி நாம எங்க போறது? கருப்பி வள்ளி அக்கான்னு சொன்னா, ஆனா நான் அவங்கள எங்க போய் தேடுவேன்? அவங்கள பத்தி எந்த டீடைலும் மைண்ட்ல இல்லையே. நான் என்ன பண்ணட்டும்? என்னம்மா யோசிச்சுட்டே இருக்க? வாரியா எப்படி? என் வீட்டுல நிறைய பேர் வேலை பாக்குறாங்க, அவங்களோட நீயும் ஒருத்தியா இருந்துக்கோ. சரிம்மா. அம்மா. டேய் தர்மா. அம்மா. டேய் தர்மா, இந்த பொண்ணு யார் என்னன்னு தெரியல. கோவிலுக்கு வந்தேன், இங்க அழுதுட்டு உக்காந்துருக்கா. ரொம்ப பயந்து போயும் இருக்காடா. நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? அம்மா,
என்கிட்ட கேட்க என்ன இருக்கு? உங்க இஷ்டமா? சரிடா, இந்த பிள்ளைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போ. குப்புட்ட சொல்லி ஏதாவது சாப்பாடு ஏதாவது கொடுக்க சொல்லு. நான் கோவில்ல போய் பூஜையை முடிச்சுட்டு வாரேன். சரிங்கம்மா. போமா, என் மவன் தான். கூட போ, கொஞ்ச நேரத்துல நான் வீட்டுக்கு வந்துடுவேன். அம்மா நானும் உங்க கூடயே வரேனே. என்னம்மா, என் புள்ளைய பார்த்தா பயமா இருக்கா? என் பேச்ச மீறி எதுவும் செய்ய மாட்டாங்க. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் செய்வாங்க. தைரியமா போ. அம்மா, பூஜைக்கு லேட் ஆகுதுல, நீங்க போங்க, நான் கூட்டிட்டு போறேன். சரிடா. போனதும் சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் சொல்லு. சரிங்கம்மா. யார் இந்த பொண்ணு? இவ்வளவு அழகா இருக்கா. ஆனா அழுமூஞ்சால இருக்கா. நம்ம ஊருக்கு எப்படி வந்தா? எப்படியோ நம்ம அம்மாவுக்கு வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் கிடைச்சாச்சு. சம்பளம் இல்லாத வேலைக்காரி. சரி, ஓகே, நம்ம வீட்டுல விட்டுட்டு நாம அடுத்த வேலையை பார்ப்போம். ஹலோ, உன் பேர் என்ன? வேணி. வேணியா? சரி சரி, நல்லா தான் இருக்கு. எழுந்து வா, எனக்கு வேலை இருக்கு, உன்னை வீட்டுல விட்டுட்டு போக. இது வரேன். இந்த அழுகுறா, என்ன பிரச்சனையா இருக்கும்? நமக்கு என்ன, நம்ம பிரச்சனையே வண்டி கட்டி வருது. இதுல ஊராட்டு பிரச்சனை வேறயா? வீட்டுல புடிச்சு தள்ளி விட்டுட்டு நம்ம மில்லுக்கு போற வேலையை பாப்போம். வாமா, போலாமா? நட நட. அம்மா உன்னை நம்பிதான் நான் போறேன். என் கூடயே இருப்பேன்னு சொன்ன. என் கூடயே இருமா, என்ன கைவிட்டாத. வா வா. இது வரேன். என்ன விதி என்ன விதிடா, என் விதிய சொல்ல ஒரு வழி இல்லையா? சிவானி, எப்படி இருக்கு? பெங்களூர் தானே? செம்ம சூப்பர். ராம் ரொம்ப அழகா இருக்கு. ஏன் ராம், 10-15 நாள் நமக்கு சுத்தி பார்க்கவே டைம் சரியா போகும். இதுல எப்படி ஆபீஸ் ஒர்க்க பாக்குறது? ஓய், இத மட்டும் நம்ம எம்டிட்ட சொன்ன. அவ்வளவுதான், செம்ம டென்ஷன் ஆவாரு. ஆமா ஆமா, டென்ஷன் மட்டுமா, உங்களெல்லாம் வேலைக்கு நான் சேர்த்தேன் பாருன்னு பக்கம் பக்கமா டைலாக் பேசுவாரு. ஆமா ராம். ஓகே ராம், இங்க நிப்பாட்டி இருக்க. இங்க இருந்து நம்ம அப்படியே எங்க போறோம்? இங்க இருந்து அப்படியே நம்ம ஹோட்டலுக்கு போறோம். ஹோட்டலுக்கா? ஆமாமா, ஹோட்டல்ல தானே நமக்கு ரூம் புக் பண்ணிருக்கு. இனி ஃபுல்லா ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில ஃப்ரெஷ்ஷா ஒர்க்க ஸ்டார்ட் பண்றோம். ஓ சூப்பர் ராம். நம்ம எம்டி ஒருத்தர அரேஞ்ச் பண்ணிருக்காரு. அவர் தான் நம்மள கூட்டிட்டு போவாரு. அப்புறம் நம்ம ஆபீஸ்க்கு போக இங்க ரூம்க்கு வர எல்லாத்துக்கும் ஹெல்ப்பா இருக்கிறது அவர்தான். யாரு ராம் அவரு? தெரியலமா, நம்ம எம்டி இங்க நில்லுங்க, கூப்பிட ஆள் வரும்னு சொன்னாரு. வந்து நின்னாச்சு, யாரு வராங்கன்னு பாப்போம். ஓ ஓகே ஓகே ராம். சொல்லுமா. பெங்களூர் வந்துட்டோம் ராம். மறந்துட்டியா? மறந்துட்டியானா? என்ன சிவானி? என்ன ராம், என்னன்னு கேக்குற? நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம ஃப்ரெண்ட் வரலட்சுமி என்ன சொன்னாங்க? ஏய் ஆமால, பெங்களூர் வந்ததும் நம்மள வீட்டுக்கு வர சொன்னாங்க. போலாமா? போலாம், ஆனா வீடு தெரியாதே. ஆமால. சரி ஓகே, பெங்களூர் வந்துட்டோம்ல, எப்படியும் இங்கதான் 10-15 நாள் இருக்க போறோம். ஹாய் வரலட்சுமி டியர். பெங்களூர் வந்தா எங்களை கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வர சொன்னீங்க. இப்ப கூட வந்துருவாங்க. உங்க வீட்டு அட்ரஸ் தான் தெரியல. இருங்க, இங்கேயே ஸ்டே பண்ணி உங்க வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சு உங்க வீட்டுக்கு வந்துட்டு தான் திரும்ப எங்க ஊருக்கு போவோம். ஓகேவா? ஆமாங்க, கண்டிப்பா. பெங்களூர் வந்தா கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வாங்கன்னு ரொம்ப அன்பா சொல்லியிருந்தீங்க. அடிக்கடி கூப்பிடவும் செஞ்சிருக்கீங்க. உங்க அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா ஒரு நாள் வாரோம். ஓகேவா? சரி ஓகே ராம். என்னம்மா, பசிக்குதா? இல்ல அடிக்கடி இதை தானே சொல்லுவ. ராம், எவ்வளவு நேரம் இங்கேயே நிக்கிறது? எம்டிக்கு கால் பண்ணு, நாமளா அட்ரஸ் கேட்டு போலாம். அப்படிங்கறியா? ஆமா ராம், கால் பண்ணு. சரி ஓகேமா. கால் பண்ணட்டும். ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு சந்தோஷம். அப்பா நீங்க இருக்கும்போது இந்த மாதிரி நான் அடிக்கடி சுத்த கூட்டிட்டு போவீங்க. ரொம்ப ஜாலியா இருக்கும்பா. இப்ப நீங்க போனதுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு ராம் கூட ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. சேஷா அடிக்கடி சொல்லுவா, எனக்காக நீங்க தான் ராம அனுப்பிச்சு வச்சீங்கன்னு. இப்போ நான் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்கும்போது அந்த நினைப்பு தான்ப்பா வருது. என்ன இப்படி பார்க்க தான் நீங்க 2 பேரும் ஆசைப்பட்டீங்க. ஆனா இத பார்க்க தான்ப்பா நீங்க 2 பேருமே இல்ல. அந்த வருத்தம் தான்ப்பா. மிச்சப்படி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏய் என்னமா, என்ன? ராம், ராம் அங்க பாரு. யார் அவங்க? ஏய் எதுக்கு பயப்படுற? யார் நீங்க? என்னமா? ராம், ராம் அது. ஹலோ சார், யார் நீங்க? நீங்க தான் ஊர்ல இருந்து வாரீங்களா? எம்டி சதீஷ்குமார்.
ம் ஆமா நாங்க தான். வாங்க சார், உங்களை பிக்கப் பண்ண தான் நான் வந்திருக்கேன். ஓகே சார், இதோ வரோம். ஏய் சிவானி, என்னாச்சு? நம்ம எம்டியோட ஆளு. எம்டியோட ஆளா? ஆமாமா, வா போலாம். இல்ல ராம், திடீர்னு அவரை பார்த்ததும். சரி சரி, ஒண்ணும் இல்ல, வா போலாம். போலாமா? ராம், நீங்க போங்க, நாங்க வரோம். ஓகே சார், கார் கொண்டு வந்திருக்கேன், சீக்கிரம் வாங்க, இல்லாட்டி டிராபிக்ல மாட்டிக்கும். போங்க, இதோ வந்துடுறேன். ம் உங்க பேரு? சுடலை சார். ஓகே சுடலை, இதோ வந்துடுறோம். ஓகே சார். சிவானி, ராம், என்னம்மா என்னாச்சு? ராம், என்னன்னு தெரியல, அவரை பார்த்தா பயமா இருக்கு. பயமா இருக்கா? ஆமா ராம். ஏமா, புள்ள பிடிக்கிற ஒரு மாதிரி இருக்காரா? ராம், ஒருவேளை பூச்சாண்டி மாதிரி இருக்காரோ? ராம், ஹேய், என்ன உனக்கு? நம்ம எம்டி சார் அனுப்புனாருன்னா அவர் கரெக்டான ஆளாதான் இருப்பாரு. அவரோட தோற்றத்தை பார்த்து நீ பயப்படுறேன்னு நினைக்கிற. இங்க பாரு, இந்த மாதிரி டெரரா இருக்கிறவங்க தான் ரொம்ப சாஃப்டான டைப்பா இருப்பாங்க. பயத்தை விடு, ஓகேவா? அப்படியா? ஆமாமா, நான்லாம் பாரு பார்க்க ரொம்ப சாஃப்டா இருக்கேன், ஆனா பயங்கர டெரர். ராம், என்ன பார்த்தா பயம் இருக்காது, ஆனா பார்க்க ரொம்ப பயமா இருக்கும். ராம், லூசு, நீ சொல்றத பார்த்தாலே பயமா இருக்குடா. ஒழுங்கா நார்மலா பேசு. பயந்துட்டியா? ஒண்ணு இல்ல. ஐயோடா, பயப்படாத, மூஞ்ச பாரு, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. ராம், இப்படிலாம் பண்ணாத. சிவானி, நீ அப்பலாம் இவ்வளவு பயந்தா போலியா? அதெல்லாம் இல்ல, நான் ரொம்ப தைரியமான பொண்ணு. இருந்தாலும் ஓகே ஓகே, உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். சரி வா போலாமா? ராம், அந்த டாங்கி காது நம்மள ஹோட்டல்ல விட்டுட்டு கிளம்பிரும்ல. டாங்கி காதா? அதான் ராம், இப்ப கூட போனாரே ஒரு மொட்டை. மொட்டை? ஏய், அவர் பேரு என்னது? சுடலைன்னு சொன்னாருடி. அவரை போய் மொட்டைங்கிற? அம்மா, அது என்ன டாங்கி காது? ராம், அவர் காத பாத்தியா? டாங்கி காது மாதிரி பெருசா இருந்தது. சரிதான், அவரை பார்த்ததுமே கத்திக்கிட்டு மூஞ்சை கிட்ட திருப்பினேன், ஆனா காதை முதற்கொண்டு பாத்துருக்க. அவர் முகம் அப்படியே பதிஞ்சிருச்சு ராம். ராம், இருந்தாலும் கொஞ்சம் டெரர் பீஸ் தான். ம் ஆ, சரி ஓகே, அந்த டெரர் பீஸ் அவன் இங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு ஹெல்ப்பா இருக்கிறது அவர் மட்டும்தான். ஐயையே, அப்படியா? ஆமா, என்ன ராம் சொல்ற? பின்ன நம்ம ஆபீஸ் கூட்டிட்டு போக பலபடி ஹோட்டல் கூட்டிட்டு வர யாரு? அவர்தான். எப்படியும் நம்ம தங்குற ஹோட்டல்ல தான் தங்குவாரு. ஹோட்டல்ல? ராம், நம்ம ரூம்ல தங்க மாட்டார்ல? ம் சும்மா கேட்டுக்கிட்டேன். ரொம்ப பெரிய சந்தேகம் தாமா. சரி ஓகே, போலாமா? பாவம், அந்த சுடலை வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. சரி ஓகே. நட. ம். வாசுகி, வாசுகி, என்னம்மா? வாசுகி, என்னடி? கதவை தர, அம்மா உள்ள வாரேன். மா இருங்க, வாரேன். என்னாச்சு இந்த பிள்ளைக்கு? காலையில இருந்து வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. என்னன்னு தெரியலையே. சாப்பிட்டது எதுவும் சேரலையோ? எப்பவும் சாப்பிடுற சாப்பாடு தான் சாப்பிட்டா. இருந்தும் இப்படி. வாசுகி, மா. மா, என்னடி? என்ன ஆச்சு? காலையில இருந்து எத்தனை தடவை வாமிட் பண்ணிட்ட? என்னம்மா, சாப்பிட்டது எதுவும் சேரலையா? என்னன்னு தெரியலம்மா. சரி வா, ஹாஸ்பிட்டல் போலாம். ஹாஸ்பிட்டல்க்கா? இல்லம்மா, வேண்டாம், இருக்கட்டும். வேண்டாமா? அடியே, காலையில இருந்து 5-6 தடவை வாமிட் பண்ணிருப்ப. என்ன ஏதுன்னு போய் பார்க்க வேணாமா? ஆளை பாரு எப்படி கிறங்கிட்டேன்னு. வாடி, உன் வீட்டுக்காரங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காரு. அவர் வரக்குள்ள நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி உன்னை பார்த்தா அவரும் கஷ்டப்படுவாரு. வா வா, கிளம்பு, அப்பாட்ட சொல்றேன், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருவோம். அம்மா, வேண்டாமா, என்னால முடியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் படுக்க போறேன். படுக்க போறியா? என்னடி, விடாம வாந்தி எடுத்துட்டு இருக்க? என்னமோ ஏதோ நான் பயந்துட்டு இருக்கேன். நீ என்னமோ ரொம்ப அசால்ட்டா படுக்க போறேன், தூங்க போறேன் இருக்க. வாடி ஹாஸ்பிட்டலுக்கு. என்ன இது, அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலே வாங்குறாங்க. திருவேற அவங்க அம்மா வீட்டுக்கு போனவங்க இன்னும் வரல. இப்ப என்ன பண்றது? ஐயோ, இன்னைக்கு என்னன்னே தெரியல. வாமிட் பண்ணி பண்ணி முடியல. என்னடி யோசிச்சுட்டே இருக்க? வா. அம்மா, அது வாசுகி. அப்பாடா, திரு வந்தாச்சு. இவங்க வந்துட்டாங்க. தம்பி, வாங்க தம்பி. என்னங்க, வாங்க வாங்க தம்பி. அம்மா, தம்பி, தங்கச்சி எல்லாம் பாத்துட்டு வந்தாச்சா? ஆமாங்க அத்தை. அம்மா என்ன தம்பி பண்றாங்க?
சமையல் வேலை தான் பாத்துட்டு இருக்காங்க. அப்பா தம்பிங்க எல்லாம் ஆபீஸ் போயாச்சு. அம்மாவையும் அண்ணியவும் பாத்துட்டு வந்திருக்கேன். ஓ அப்படிங்களா, சரிங்க தம்பி. ஆமா வாசுகி, என்னங்க ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க, என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல தம்பி, நீங்க கிளம்புனதுக்கு அப்புறம் இப்போ ஒரு 5-6 தடவை வாமிட் பண்ணிருப்பா. 5-6 தடவையா? அதான் ஹாஸ்பிடலுக்கு வாமான்னு கூப்பிடுறேன். இல்ல நான் தூங்க போறேன் படுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்களே சொல்லுங்க தம்பி, ஒரு தடவை 2 தடவைனா ஏதோ சாப்பாடு சேராம இருக்கலாங்களா? தொடர்ந்து வாமிட் பண்ணிட்டே இருந்தா ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும். அது ஹாஸ்பிடல் போனா தானே சரி பண்ண முடியும். ஆமாத்த, ஆனா நீங்களே சொல்லுங்க தம்பி. நான் சொல்றேன் வாசுகி. என்னங்க? எத்தனை தடவை சொன்னீங்க? சொன்னேனா இல்லையா? என்னது? என்னதுன்னு கேக்குறீங்க? அத்த, நேத்தே சொன்னேன். மிக்சர் வேணும்னு ஆசைப்பட்டு கேட்டாங்க. 1/2 kg வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அத்த. ஒரே ஆளா உட்காந்து முக்குன்னு முக்கி இருக்காங்க. சரிதான், இருக்கிற நிலைமையில 1/2 kg முக்க வேண்டியதான். அதான் சேரல. என்னது, 1/2 கிலோவை தனியா உட்காந்து தின்னாளா? ஆமாத்த. அடியே என்னடி இதெல்லாம்? கேளுங்க நல்லா கேளுங்க அத்த. என்னடி திருன்னு முழிக்கிற? சொல்லுடி. உனக்கு மிக்சர் பிடிக்கும் சரிதான், அதுக்காக ஒரே டைம்ல 1/2 கிலோ உட்காந்து முக்குவியா? அது இல்லம்மா, அவங்க வாங்கிட்டு வந்தது ரொம்ப டேஸ்டா இருந்தது. நல்லா டேஸ்டா இருந்தது. சரி இரு, சுக்கு தட்டி போட்டு கொஞ்சம் காஃபி போட்டு கொண்டு வரேன், குடிச்சா நல்லா இருக்கும். சரிங்கம்மா. தம்பி, அவ கொஞ்சம் மிக்சர் பைத்தியம். எவ்வளவு வாங்கி கொடுத்தாலும் உடனே உட்காந்து தின்னுட்டு தான் இண்டிப்பா. இனிமேல் இவளை நம்பி 1/2 கிலோ 1 கிலோலாம் வாங்கி கொடுக்காதீங்க. சும்மா 50 100 வாங்கி கொடுங்க. சரிங்க அத்த, சொல்லிட்டீங்கல்ல, இனி அப்படியே வாங்கி கொடுக்குறேன். சரி தம்பி, நான் போய் சுக்கு காஃபி செஞ்சு கொண்டு வரேன். அத்த, அப்படியே எனக்கு ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து கொண்டு வாங்க. சரிங்க தம்பி. வாசுகி, நீ போய் பாடுமா. சரிங்கம்மா. என்னங்க, என்ன ஆச்சு? ஒரே வாமிட்டுங்க, முடியல. சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்குங்க? என்னங்க எதுக்குன்னு கேக்குறீங்க? நீங்க தானே வாமிட் பண்ணீங்க. ஆமாங்க. அப்பனா உங்களுக்கு தான், வாங்க. ஐயோ இல்லங்க, என்னால எங்கேயுமே வர முடியாது. பேசாம போய் படுத்துக்கிறேன். வாசுகி, அன்னைக்கு வாமிட் வந்தா போட்டுக்க சொல்லி டேப்லெட் கொடுத்தாங்கங்க. அதெல்லாம் போட்டேங்க, அந்த டேப்லெட்டும் வாமிட்டோட வந்துருச்சு. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, முடியல. ஐயோ, இத்தனை நாள் நீங்க வாட்டுக்கு இருந்தீங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைச்சேன். இதெல்லாம் வேற அனுபவிக்கணுமா? ஆமாங்க. எங்க திரு, எல்லாம் ஓகே. நீங்க வாங்கிட்டு வந்த மிக்சரை நேத்து நான் 1 ரூபா கூட சாப்பிடலங்க. ஆனா 1/2 கிலோவும் தின்னுட்டேன். என்ன ஒரு மிக்சர் பைத்தியம் சொல்ல வச்சிட்டீங்கல்ல. ஐயோ சாரிங்க, அம்மா உங்களை மிக்சர் பைத்தியம் சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்கல. திடீர்னு ஏன் இப்படி வாமிட்னா அம்மாக்கு சந்தேகமா இருக்குமேன்னு தான் சும்மா அப்படி சொன்னேன். சாரிங்க. இருக்கட்டுங்க. சரி ஓகே, நேத்து வாங்கின மிக்சர் அப்படியே இருக்கு, சாப்பிடுறீங்களா? ஏங்க, என்ன பார்த்தா அவ்வளவு பெரிய காமெடி பீஸாவா இருக்கு? காமெடி பீஸா? ஐயோ, பார்க்க ரொம்ப பாவமா இருக்கீங்கங்க. பாவப்பட்டு என்ன பண்ண? ஏங்க திரு, ஒரு டவுட். சொல்லுங்க வசுகி. இல்ல, சாப்பிட வாமிட் வருது, வயித்துக்குள்ள குழந்தைக்கு இடம் காணாம எல்லாத்தையும் வெளியே தள்ளி விட்டுறதோ? இருக்கலாங்க, நமக்கு என்ன தெரியும். சரி விடுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒரு உயிருக்காக தானே. தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த உயிர் உங்ககிட்ட உருவாயிருச்சு. அத கஷ்டப்படுத்தாம அப்படியே நல்லபடியா. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கோ? ஐயோ, கஷ்டத்தை பார்த்தா உலகத்துல யாருமே குழந்தை பெத்துக்க முடியாது. நீங்க சொன்னதாங்க, தெரிஞ்சோ தெரியாமையோ எனக்குள்ள உருவாயிருச்சு. அதான் நல்லபடியா உலகத்துக்கு கொண்டு வந்துருவோம். ஆமாங்க. அது மாதிரி அன்னைக்கு ஸ்கேன் அப்போ மேம் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? குழந்தை வளர்ச்சி, ஹார்ட் பீட் எல்லாமே நல்லா இருக்குன்னு. ஆமாங்க, வளரட்டுங்க. இப்ப என்ன, இன்னும் கொஞ்சம் நல்ல 3 மாசம் முடிஞ்சிரும். அப்புறம் ஒரு 6-7 மாசம் தானே. நீங்க என்ன பாத்துக்குவீங்கல்ல? நான் பார்க்காம எப்படிங்க? அதெல்லாம் அழகா பாத்துக்குவேன். சரி ஓகே வாங்க, ரொம்ப நேரம் நின்னுட்டே இருக்கீங்க, கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க. இல்லங்க, நீங்க வர்றதுக்கு முன்ன அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. உங்களை பார்த்ததுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டேன். இப்ப ரொம்ப பெட்டரா இருக்கேங்க. ஓ அப்படியா? ஆமாங்க. சூப்பர்ங்க. அப்ப நான் அந்த மிக்சரை காலி பண்ணிடுறீங்களா? வாங்கங்க, 2 பேர் சேர்ந்தே காலி பண்ணலாம். ஓ சூப்பர்ங்க. இப்ப சூடா சுக்கு காஃபி வரும், சைடிஸ்க்கு மிச்சர் வச்சுக்கலாம். சரிதான். என்னங்க, அப்பனா நம்ம இன்னையில இருந்து கண்டிப்பா மிக்சர் ஃபேமிலி தான். இது போதுமா? இதில் அவசரமா? இன்னும் வேண்டுமா? அதில் நிறைந்திடுமா? நாம் பார்த்த நாள் நம் வசம் வருமா? உயிர் தாங்குமா? என் விழிகள் முதல் வழி. அப்பப்பா, நியூஸ் பேப்பரை படிச்சாலே டென்ஷன் ஆயிடுது.
இன்னைக்கு இவ்வளவு போதும். சரி ஓகே, கிளம்ப வேண்டியதான். நம்ம மவன் இல்லாம ரொம்ப போர் அடிக்குப்பா. கழுத எனக்கு நேன் பெங்களூர்ல போய் சந்தோஷமா உட்காந்துக்கிட்டான். நான் தான் ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. டேய் மவனே, எனக்கும் தெரியும்டா நீயும் என்னதான் நினைச்சிட்டு இருப்ப. இருந்தாலும் இதெல்லாம் பழகிக்கணுமே. என் மவன் என் மருமக கூட சந்தோஷமா இருப்பான். என் மருமக இருக்கால பாத்துக்க, பின்ன எனக்கு நான் ஃபீல் பண்ணணும். ஓகே, டைம் ஆகும். நம்ம சேஷாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போலாம். ஹலோ சார். ஏய் சரத்து, வாடா, வா வா உட்காரு. ஓகே சார். என்னடா எப்படி இருக்க? வேலையெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு போல. ஆமா சார். எப்போ ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க? 3 மாசத்துக்குள்ள சார். எப்போ வேணாலும் மெயில் வரலாம். வந்ததும் அப்படியே ஜாயின் பண்றதா சார். சூப்பர்டா, சாதிஸ்ட. ஐயோ சார், நீங்க வேற. இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் சார். இப்ப கூட இதெல்லாம் எங்க அப்பாவுக்கு தெரியாம நான் மூவ் பண்றேன். வேலையில ஜாயின் பண்ணவனே எங்க அப்பா என்ன பார்த்தாரு. பயமா இருக்கு சார், என்ன பண்ண போறாரோ. பயப்படாத சரத், அதெல்லாம் வேலையில ஜாயின் பண்ற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஓகேன்னு ஏத்துக்குவாரு. வேற வழி. ஆமா சார், நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். அப்புறம் சார், ராமு சிவானியும் பெங்களூர் போயாச்சா? ஆமாயா, இன்னைக்கு காலையில கிளம்புனாங்க. இப்போ பெங்களூரை ரீச் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் கால் பண்ணான், ரூம்ல இருக்கோம்பான்னு. ஓ சூப்பர் சார். சிவானி என்கிட்ட சொன்னா கிளம்புறோன்னு. ஓ ஓகே ஓகே தம்பி. அப்புறம் உன்னோட பாப்பா எப்படி இருக்கா? அடுத்து எந்த பிரச்சனையும் இல்லையே? அதெல்லாம் இல்ல சார். சிவானியோட அண்ணனுங்க இப்ப அவங்க யாருக்கு இருக்காங்களா? இல்ல சரத்து, ஓடக்குடி கூட ஒரு பையனை விட்டு சிவானிய மிரட்டிக்கிட்டு அப்பப்ப ஏதாவது குடைச்சல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பாக்கலாம். இப்பக்கே அவங்க பிரச்சனையை கையில எடுத்தோம்னா நிம்மதிங்கிறது இருக்காது. இப்பதான் சிவானி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கா. அவ அது மாதிரி பெங்களூர் போறதா முடிவுல இருந்ததா. அதான் அவங்க அண்ணன் கிட்ட நான் எதுவும் கண்டுக்கல. இனி பெங்களூர்ல என்ன பிரச்சனை? அவங்க வாட்டுக்கு அங்க ஒரு 15-20 நாள் சந்தோஷமா இருந்துட்டு வருவாங்க. ஓ சூப்பர் சார். நீங்க அப்பனா தனியா தான் ஸ்டே பண்ணிருக்கீங்களா? இல்லையா, சிவானி ஃப்ரெண்டு சேஷா என் கூட தான் இருக்கா. காலையில கொண்டு போய் ஆபீஸ்ல இறக்கி விட்டுட்டு வந்தேன். இனி ஈவினிங் ஆயிடுச்சா, வேலை முடியிற டைம். அதான் சேஷாவை கூப்பிடுற வரைக்கும் கொஞ்ச நேரம் பார்க்கல நியூஸ் பேப்பரை பரட்டலாமேன்னு பரட்டிட்டு இருக்கேன். எப்படி சார், உங்க தேனிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது நியூஸ் இருக்கா? அதெல்லாம் நிறைய இருக்கு தம்பி. ஏதா இருந்தாலும் நம்ம கவனிப்புலதான் இருக்கு. ஆமா சார், அது உண்மைதான். நீ பேப்பர் பாத்தியா? காலையில பார்த்தேன் சார். இந்த நியூஸ பாத்தியா? எந்த நியூஸ் சார்? இதுல இரு, நான் எடுத்தாரேன். நாம படிக்காத நியூஸா? அப்படி எந்த நியூஸ தேடிக்கிட்டு இருக்காரு? சரத், இந்தா இத பாரு. சார் இது பாத்தியா அந்த நியூஸ? இல்ல சார். என்ன சார் இது? பெற்ற தாயை கொன்று மகள் தப்பி ஓட்டமா? எந்த ஊர்ல சார்? கிராம சரத்து, கொங்கங்குளம் கிராமம். கொங்கங்குளம் சார், கிராமத்துல இல்ல. உனக்கு இத பார்த்தோன்னே என்ன தோணுது? இத பார்த்ததும் இந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியல சார். அதுவும் அந்த நியூஸ படிச்சேன். என்ன சார் காரணம் போட்டிருக்காங்க? ஏதோ ஓடி போகும்போதுல அம்மா தடையா இருந்தாங்க, அந்த பொண்ணை தள்ளி விட்டு. என்ன சார், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அதுவும் அந்த பொண்ணு முகத்தை பார்த்தா. நீ நியூஸ பார்த்து நம்புற மாதிரியே இல்லைங்கிற. ஆனா அவங்க பேப்பர்ல அந்த பொண்ணு போட்டோவோட போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ண முடியும்? அதான் சார், எப்படி இப்படி? கிராமத்துல இருந்து வர்ற நியூஸ் யாரோ பின்னாடி ரொம்ப முக்கியமான ஆள் ஒருத்தர் இருப்பாரு. அதான் இப்படி போட்டோவோட போட்டிருக்காங்க. நமக்கு பார்க்க தப்பு இல்லாத மாதிரி தெரியலாம். நான் அந்த பொண்ணை விசாரிச்சாதான் தப்பு இல்லையான்னு தெரியும். ஆனா அந்த பேப்பர் இப்போ ஊர் ஃபுல்லா பரவி இருக்கும். அந்த பொண்ணை யார் பார்த்தாலும் தப்பான எண்ணத்துலதான் பாப்பாங்க. ஒரு கொலகாரிங்கிற எண்ணத்துலதான் பாப்பாங்க. விசாரணையே பண்ணல. இப்படி எல்லாம் நியூஸ் வந்தா என்ன பண்ண முடியும்? அதானே சார். இல்ல சார் தம்பி, அந்த பொண்ணு வாராளோ என்னமோ தெரியல. அந்த பொண்ணோட அம்மா வேற இறந்து போச்சான். கிராமத்துல பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு கருப்பி சொன்னா. பாவம் அந்த பொண்ணு எங்க போனாலும் என்ன ஆனாலும் எதுவுமே தெரியல. பொண்ணா பிறக்கும் போதே கடவுள் இப்படி எல்லாம் கஷ்டப்படுன்னு எழுதி அனுப்பி விட்டுருவாரு போல. சரத், டேய் சரத். சார். என்னடா, என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்ட? ஒண்ணு இல்ல சார். ஓகே ஓகே, இந்த மாதிரி கிரைம் எல்லாம் படிச்சு வச்சுக்கோ. அப்பப்ப இது எதனால எப்படி நடந்திருக்கும். ஒருவேளை இந்த பொண்ணை நீ திடீர்னு பார்த்தாலும் எந்த மாதிரி மூவ் பண்ணலாம், எப்படி விசாரிக்கலாம், இதெல்லாம் ஒரு படிப்பு மாதிரி நீ படிச்சு வச்சுக்கிட்டா உனக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஓகே சார். சரி சரத், சேஷாவுக்கு நேரம் ஆபீஸ் ஒர்க் முடிஞ்சிருக்கும். எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நான் கூப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போறேன். ஓகே சார், நீங்க கிளம்புங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு கிளம்புறேன். ஓகேயா? சார், இந்த பேப்பர் மட்டும் என்கிட்ட இருக்கட்டும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே சார், பாய்டா. பாய் சார். வள்ளியக்கா கிராமத்துல ஒரு பொண்ணுன்னு சொன்னாங்க. இந்த பொண்ணோட நியூஸும் கிராமம் தான். வள்ளியக்கா சொன்ன பொண்ணோட அம்மாவும் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. இந்த பொண்ணோட அம்மா இவங்களே கொன்னுட்டாங்கன்னு போட்டிருக்கு. 2 நியூஸும் ஒன்னா? இந்த பொண்ணுதான் வள்ளியக்கா சொன்ன பொண்ணா? இந்த பொண்ணோட கிராமம் கொங்கங்குளம். அப்பனா வள்ளியக்கா சொன்ன பொண்ணோட கிராமம்? அவங்க கிட்ட போய் கேட்டா தெரியும்ல. ரெண்டும் ஒரே நியூஸா இருந்தா இந்த பொண்ணு இந்நேரம் எங்க இருப்பாங்க? இவங்களுக்கு என்ன பிரச்சனை? எதனால இவங்க அம்மாவை இவங்களே கொன்னதா ஏன் நியூஸ் வந்திருக்கு? என்னவா இருக்கும்? ரெண்டுக்கும் கனெக்ஷன் உண்டா? இப்போ இவங்க எங்க இருக்காங்க? இவ்ளோ பெரிய வீடா இருக்கு. இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி இருக்காங்க. அம்மா, எனக்கு என்னமோ இங்க இருக்க சரியா படல.
அம்மா நீ என் கூட தானே இருக்க, என்ன விட்டுறாதம்மா. என் கூடயே இருப்பேங்கிற நம்பிக்கையில தான் நான் உயிரோட இருக்கேன், என்ன விட்டுறாதம்மா. என்னடி எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேங்க. சாப்பிட்டேல? சாப்பிட்டேன். இங்க பாரு, வயித்துக்கு உனக்கு இங்க எந்த குறையும் இருக்காது. அது மாதிரி இங்க நீ பாதுகாப்பா இருப்ப, புரியுதா? சரிங்க. அப்புறம் நைட்டு பக்கத்துல ஸ்டோர் ரூம் இருக்கு, அங்கதான் குப்பு படுப்பா, அவ கூட சேர்ந்து நீயும் படுத்துக்கோ. மிச்சப்படி உனக்கு எல்லாம் வசதியா தானே இருக்கு. நீ வாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இங்கேயே இருந்துக்கிறியா, இல்ல உன் சொந்த பந்தம்? எனக்கு யாரும் இல்லைங்க, நான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரி சரி. உனக்கு இங்க யார் மூலமாவது ஏதாவது பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு. இங்க பாருமா, உனக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. உனக்கு சொல்ல பிடிச்சா சொல்லு, இல்லாட்டி ஓ இஷ்டம். ஆனா இங்க இருக்கிற வரைக்கும் நீ கரெக்டா இருக்கணும், புரியுதா? அது மாதிரி உனக்கு இங்க பாதுகாப்பா இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஓகேவா? சரிங்க. கிச்சன்லாம் நீட்டா தொடச்சிட்டியா? தொடச்சிட்டேங்க. சரி சரி, மணி 9 ஆகுது, போ வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னா போய் படுத்துக்கோ. சரிங்க. அப்புறம் 9 மணிக்கே தூங்க போற, காலையில 4 மணிக்கே எழுந்திருக்கணும். சரிங்க. அப்புறம் எப்பவும் போல இன்னைக்கு வேலையெல்லாம் பார்த்திருப்பேல, அதே வேலைதான். டெய்லி அதை செய் இதை செய் நான் சொல்ல மாட்டேன், எல்லாத்தையும் நீயா பார்த்து பார்த்து நீட்டா செஞ்சுக்கணும். போ போ, இப்ப போய் படுத்துக்கோ. சரிங்க. இவங்க நம்மள வேலைக்காரியா பாக்குறாங்க, நம்ம பிரச்சனை இவங்கள நம்பி எப்படி? நான் எதிர்பார்க்காம என் அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டாங்க, அதுக்கு காரணமான அந்த ஊர் தலைவனை நான் எப்படி சும்மா விடுவேன்? அவனை நான் ஏதாவது பண்ணணும். வயசு வித்தியாசம் கூட பார்க்காம என் மேல ஆசைப்பட்டு கடைசியில எங்க அம்மா உயிரே போச்சு. என் அம்மாவை கடைசி காலத்துல நல்லா பாத்துக்கணும், இப்பதான் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. வயசான காலத்துலயாவது சந்தோஷமா பாத்துக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன், ஆனா எதுவுமே நடக்காம எங்க அம்மாக்கு நான் எந்த காரியமும் செய்யாம அனாதையா விட்டுட்டு வந்துட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஊர் தலைவன். அவனை சும்மா விடக்கூடாது, சும்மா விடக்கூடாது. திரும்பி நம்ம கிராமத்துக்கு போனோம், அந்த ஊர் தலைவனை சட்டையை பிடிச்சு கேட்கணும், உன்னால என் குடும்பமே பாலா போச்சுட்டானு என் ஆத்திரம் தீர அவனை அடிக்கணும். இதெல்லாம் நடக்குமா? எப்படி நான் திரும்ப அங்க போவேன்? அம்மாவை கொண்டுட்டேன் பழியோட, நான் இனி எங்கேயுமே போக முடியாதே. நான் இனி என்ன பண்ணுவேன்? எனக்குன்னு உதவி பண்ண யாராவது வருவாங்களா? அம்மா நீ என் கூட இருக்க, என் கூட தான் இருப்ப, நீ என்ன பாத்துக்குவ. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா? கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும்.